ஹே ஹலோ வெல்கம் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ராகவ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்னைக்கு நம்ம சேனலுக்கு உண்மையிலே ஒரு ஸ்பெஷலான நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலுக்கு 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம வீடியோவை பார்த்துட்டு மாஸ்னா ஸ்பெக்டாகுலர் வியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்காக நம்மளை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க கலாய்க்க சொன்னாங்களா இல்லை உண்மையாக சொன்னாங்களான்னு தெரில. பட் எனிஹவ் இவங்க ரொம்ப நம்ம பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இவங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். 2வது ஷாலினின்றவங்க நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க, ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் இங்க வெதர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குமே இங்க ஸ்னோ இருக்கும். கிட்டத்தட்ட ஏப்ரல் முடியறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்குமே ஸ்னோ இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க ஏப்ரல்ல ஸ்னோ மட்டும்தான் பார்க்க வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா வரலாம். இந்த வீடியோவோட லாஸ்ட்ல உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், ஜார்ஜியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ற டைம் எப்போ பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அதை லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் டிபிலிசி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜார்ஜியாவை எப்படி விசிட் பண்றது, விசாலாம் எப்படி அப்படின்றத பத்தி தான். பிளஸ் நான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன், ஜஸ்ட் மேலோட்டமா தான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ் இன்னுமே அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, விசா ப்ராசஸ்லாம் எப்படி, எங்க இருந்து வர்றது, எப்படி வர்றது, என்னென்ன ஏர்வேஸ் இருக்கு, எங்க நம்ம சுத்தி பார்க்கறது, அதை பத்தின டீட்டெயிலான ஒரு வீடியோ நீங்க வேணும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்காக போடுறேன் இந்த வீடியோவை. மரத்துக்கு கீழே நின்றுட்டுருக்கோம். மரத்துலேயும் ஸ்னோ தான் இருக்குது. ஸோ டிபிலிசி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இந்த ஏர்போர்ட்டை பற்றி சொல்லணும்னா இது அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் எதுவும் கிடையாது. கொஞ்சம் சின்ன ஏர்போர்ட் தான். இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க எப்பவும் போல். நம்ம ஊருக்கு ஏர்போர்ட்டில் ரொம்ப பெருசு தான் இங்கே இருக்க ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணும்போது. மோரோவர் இந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஃப்ளைட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டாலுமே பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கண்ட்ரிஸ் கூட இருந்து கனெக்டிங் ஃப்ளைட் தான் வருது. டைரக்ட் ஃப்ளைட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சார்ட்டர் ஃப்ளைட்ஸ் அது மாதிரி யாராவது அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இங்கே டேரெக்டாக இந்தியாவிலேருந்துலாம் வருது. இப்போது இந்தியாவிலேருந்து வரணும்னா கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யுஏஇ கண்ட்ரி இல்லைனா குவைத், கத்தார் சம்திங், அங்கே யுஏஇ கண்ட்ரின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி ஏதாவது நீங்கள் வழியாக வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு கனெக்டிங் ஃப்ளைட் எடுத்து அங்கே வர மாதிரி இருக்கும். வெளில செம குளிர் ஆயிடுச்சுங்க, காலெலாம் அப்படியே விரைச்சி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் குடுக்குன்னு ஓடி வந்துட்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டேன் ஹீட்டரை போட்டு. ஜார்ஜியாவுக்கு வரணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் எங்கேயா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வரது ரொம்ப ஈஸி. ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்க டெம்பரரி ரெசிடென்ஸ் பெர்மிட்டை வச்சே நீங்கள் இங்கே ஈஸியாக வந்துடலாம். பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் இருந்தாலுமே ஈஸியாக வந்துடலாம். மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிஸாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்கன் கண்ட்ரி எங்கே இருந்தாலும் நீங்கள் வரதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இங்கே ஆனரபிள் விசா ஈஸியாக கிடச்சிரும். இந்தியாவிலேருந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் விசா எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்ற இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ், அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் நிறைய எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வர முடியாதுன்னெலாம் கண்டிப்பாக கிடையாது. இங்கேருந்து வரவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. எங்கேருந்து நான் அந்த மிடில் ஈஸ்ட்லேருந்து வரவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் நிறைய பேர் வராங்க. நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனரபிள் விசா எடுத்துக்கோங்க. அதுக்கான டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கான அங்கே இன்ஃபர்மேஷன் போர்டெலாம் இருக்குது. மோரோவர் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன உங்களுக்கு தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும், ட்ராவல் இன்சூரன்ஸ், அப்போ நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க, யார் உங்கள் கூட இருக்க போகிறது எல்லாமே கேட்பாங்க. ஸோ வரதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டஃப்பான ஜாபே இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். ஒரு 5 or 6 days ஸ்பெண்ட் பண்ணால் தாராளமாக நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக எந்த டைமுக்கு உங்களுக்கு நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஜான்வரிக்கு மேலே இருந்து ஜான்வரி டு மார்ச் இந்த டைம் தான் உங்களுக்கு இங்கே பீக் வின்டர். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் தான் பீக் வின்டர். அதில் மார்ச் அண்ட் பிப்ரவரி எண்டு ரொம்பவே பீக்காக இருக்கும். ஸ்னோ பிளேசஸ்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சில இடத்துல இதை க்ளோஸ் கூட பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஹெவி ஸ்னோஃபால் இருந்துச்சுன்னா ஸ்னோ ஸ்டோம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த ஜான்வரி எண்டில் வந்தாலே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நிறைய பிளேசஸ் இருக்குது இங்கே. குதாவரி, பக்குரானி, பக்மாரோ, மெஸ்தியா, இது மாதிரி நிறைய ஸ்னோக்காக ஸ்பெஷலைஸ்டான பிளேசஸ் இருக்குது. இதில் குதாவரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த ஸ்கீயிங் பண்ணுறவங்க நிறைய பேர் வருவாங்க. இன்டர்நேஷனல் ஸ்கீயர்ஸ் நிறைய பேர் இங்கே வராங்க. பக்கத்தில் இருக்க நிறைய கண்ட்ரில இருந்து இங்கே நிறைய ஸ்கீயிங் காம்படிஷனும் நடக்குது ஃபுல்லாக ஸ்னோக்காகவே. நான் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற எந்த டைம் நல்ல பெஸ்ட் டைம்னு கேட்டிங்கன்னா, சம்மர் டைம்னா
சம்மர்னு சொல்கிறத விட ஸ்ப்ரிங்னு சொல்கிறது தான் பெஸ்ட்டு. ஜூன் ஜூலை இந்த டைம் தான் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிற டைமு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய இடத்துல கொஞ்சம் மழை பெய்யறது, நிறைய வாட்டர் ஃபால்ஸு எல்லாமே இந்த டைமில் சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நிறையவே இடம் இருக்கும். ஜூன் ஜூலை டைமு. ஸோ பெஸ்ட் டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 2 டைம் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒன்று February March டைம், அது வந்து பீக் வின்டர். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஜூன் ஜூலை இந்த டைமில் வாங்க. இது வந்து நல்ல ஒரு ஸ்ப்ரிங் சீசன். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய பார்க்கறதுக்கும் நிறைய இடம் போக முடியும். ஆனால் இதை தவிர்த்து மற்ற டைம் வர வேணாமான்னு கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஃபுல்லாக நல்லா இருக்காது. உண்மையிலே சொல்லப்போனால் காஞ்சி போயிருக்கோம், இல்லைன்னா ரொம்ப சம்மராக இருக்கும். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேங்க நான் இவ்வளோ ஸ்னோவை இந்த ஊரில் இல்லை, டிபிலிசியில், அதுவும் ஏர்போர்ட் பக்கத்தில் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ ஸ்னோ பார்க்குறேன். ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி கிளைமேட் சேஞ்சா என்னன்னு தெரில, ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ்வளோ ஸ்னோ இது வரைக்கும் ஏர்போர்ட்லேயோ இல்லை டிபிலிசிலையோ பார்த்ததில்ல. இவ்வளோ ஸ்னோன்றதை விட இத்தனை நாள் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 1 வீக்காக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இவ்வளோ ஸ்னோ இது வரைக்கும் பார்த்ததில்ல டிபிலிசியில். பார்ப்போம். ஸ்டே டியூன்ட்.